அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நம்ம அனைவருமே உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு கெட்ட ஷைத்தான் கெட்ட ஜின்னிடமிருந்து பாதுகாப்பு பெறுவது எப்படி. ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்பை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா அமலும் சாலிஹான அமலாக கபூல் செய்து தருவான். ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم إن الشيطان يجري إنسان مجرى الدم أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி இவர்கள் கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபையினால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த மாதம் ரபியுல் அவ்வல் வசந்தமான மாதத்துடைய 23வது பகலில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் ஸலவாத்துகளும் சலாமும் சொல்லக்கூடியவங்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வாழ்க்கையை ஏற்று நடக்கக்கூடிய நல்ல மக்களாக, சந்ததிகளாக நம்முடைய குடும்பங்களை, மஹல்லாக்களை அல்லாஹ் ஆக்கி அருள்வான். ஆமீன். ஜின்னை பற்றி நம்ம எல்லாம் அறிவோம். அம்மா ஹலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். அல்லாஹ் சொல்லுவான், ஜின்னு இனத்தாரையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக படைத்துள்ளோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். இப்போ ஜின்னு என்று சொன்னாலே மனிதர்கள் மாதிரி உள்ள ஒரு படைப்பு. மனிதன் எப்படி படைப்பு இருக்கிறதோ, பல மதங்கள், பல வேறுபாடுகள், ஜாதி மத வேதம் இல்லாமல் அனைத்து உலகத்தையும் நம்ம படைத்து பார்க்குற மாதிரி ஜின்னுடைய உலகம் பெரிய உலகம். அந்த சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஜின்னை அடக்கி ஆழ்ந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோக்கு சக்தி கொடுத்து அந்த ஜின்னை வைத்த பைத்துல் முகத்தஸை எழுப்பினாங்க கூட நம்ம எல்லாம் அந்த வரலாறு அறிவோம். அப்படிப்பட்ட அந்த ஜின்னுகள், நல்ல ஜின்னுகள், கெட்ட ஜின்னுகள், ஏராளமான கெடுதிகள், நல்லவர்கள், என்னென்ன கெடுதிகள் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம கெடுதிகளை அவங்க நமக்கு சொல்லி தந்தாங்க என்பதில் நம்ம எல்லாம் பல நிகழ்வுகளை கேட்டிருக்கோம். அதில் ஏராளமான நிகழ்வுகளில் உதாரணமாக ஒன்றுனா நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இமாம் அஹமது அவங்க கிதாபில் எழுதக்கூடிய ஒரு ஹதீஸ் சொல்லியிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒரு வழியே போகின்ற பொழுது எரிக்கப்பட்ட தீ ஜோலை உள்ள ஒரு விறகை அப்படியே கொண்டு வந்து தாக்க வந்தாங்க நபி அவங்கள. ஜின்னு தாக்க வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலிருந்து தப்பித்து வருகின்றார்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இறங்கினாங்க. இறங்கி துவாவை ஓதி அஊது பி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் லா யுஜாவிசு பர்ரும் வலா ஃபஜ்ஜுன் மின் ஷர்ரி மா ஹலக் என்று சொல்லக்கூடிய இந்த துவாவை ஓதுனாங்க. அஊது பி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் யுஜாவிசுன்ன பர்ருன் வலா ஃபாஜுன். அதாவது அல்லாஹ்வுடைய கலிமாக்களை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பர்ருன் நல்லவர்களையும் கெட்டவர்களையும் அந்த ஜின்னு ஷைத்தான் வேதனைப்படுத்துவான், தொந்தரவு செய்வான் என்று உள்ள அந்த வசனத்தை அழகான முறையில் ஓதி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு செய்தாங்க. அப்படின்ற ஹதீஸில் இமாம் அஹ்மது அவங்க கிதாபில் குறிப்பிடுகின்றார்கள். அதே மாதிரி கெட்ட கனவுகள் நமக்கு வரக்கூடிய கனவுகள், பலவிதமான கனவுகள் வரும். அதில் கெட்ட கனவுகள் நீங்கள் யார்ட்டையும் சொல்லாதீங்க. நல்ல கனவுகள்னா முக்கியமானவங்கள்ட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஹதீஸ் நம்ம பார்க்குறோம். அது மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை பார்க்குறோம். ஒரு எலி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படுக்கின்ற பொழுது லைட்டை எரி வைத்திருப்பாங்க. மணலை லைட்டு எரி வச்சுருப்பாங்க. அந்த காலங்கள்லாம் கரண்ட் இல்லாத காலகட்டம். அப்போ அந்த லைட்டிலிருந்து அந்த எலி அப்படியே திரிய கொண்டு வந்து நபி அவங்களுடைய பக்கத்தில் போர்வையில் போட்டாங்க. அது கொஞ்சம் ஒரு திருது அளவுக்கு எரிஞ்சது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணைச்சாங்க. சொன்னாங்க, இந்த மாதிரி இரவில் படுக்கின்ற போது நீங்கள் இந்த மாதிரி மண்ணை லைட்டு, மெழுகுவர்த்தி போன்ற லைட்லாம் எரி வைக்கின்ற போது எல்லாம் அணைத்து விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடிப்படுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஹதீஸும் நம்ம எல்லாம் கேள்விப்படுகிறோம். ஹதீஸ் கிதாபில் குறிப்பிட்டிருக்கிறார்கள்.
அதே மாதிரி இமாம் அஹமது இமாம் எழுதக்கூடிய ஹதீஸில் பார்க்குறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வான உம்மத்தி தாவூன் வக்கீல யா ரசூலுல்லாஹ் ஹாதா தாவூன் கால அரஃபனா கால ஹுஷூ தாரிக்கும் மினல் ஜின்னு. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உம்மத் தாவூன் என சொல்லக்கூடிய நோய், அதான் பரவலாக வரக்கூடிய நோய்களை ஏற்படுத்துவான். அப்போ வக்கீல யார சொல்லா, இந்த தாவூன் நோய் என்று சொன்னால் என்ன யார சொல்லா என்று கேட்கப்பட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அது ஜின்னிடமிருந்து பரவக்கூடிய ஒரு நோயாக இருக்கிறது என்று சொன்னாங்க என்று கூட ஹதீஸ் நாம் பார்க்கிறோம். அது மாதிரி இன்ன ஷைத்தான் எஜிரி இன்சான் மஜ்ரத்தாம், மனிதனுடைய இரத்த நாளங்களில் கடந்து செல்வான். அந்த ஷைத்தான் கெட்ட ஜின்னாகப்பட்டது மனிதனுடைய எந்த அளவுக்கு சொன்னால், அந்த மனிதன் அந்த ஷைத்தான நெகழ்ச்சி ஷைத்தான போல ஆகிவிடுவான். அந்த காலகட்டத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களில் உஸ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் வந்து ரசூலுல்லாஹ் ஜின்னுடைய தொந்தரவு தாங்க முடியாமல் நான் ஓடப்பட்ட குர்ஆன்லாம் மறக்கடிக்கப்பட்டிருக்கிறது, நல்ல செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முன்னாடி வைத்து சதருக்கு நேராக நெஞ்சுக்கு நேராக வந்து யா ஷைத்தான் உஹ்ருஜு மின் சதரி உஸ்மான் ஃபஅல ذلك ثلاث مرات, 3 தடவை சொன்னாங்க. உஹ்ருஜ் சதர உஸ்மான், உஹ்ருஜ் யா ஷைத்தான் உஹ்ருஜு மின் சதரி உஸ்மானுடைய நெஞ்சு நேராக நின்று வெளியேறி ஷைத்தான் என்று சொல்லி ஓதி விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சரியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கிதாபில் நம்ம பார்க்குறோம். அது மாதிரி ஒரு தாய் ஒரு குழந்தையை கொண்டு வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி குழந்தை மிகவும் கஷ்டப்படுகிறது, நோய் நொடியில் வாடி இருக்காங்க. சொன்னோன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஓதி அந்த குழந்தையை ஷிஃபா பண்ணி விட்டாங்க. இந்த மாதிரி ஏராளமான சம்பவங்கள் நம்ம பார்க்குறோம். இன்னும் சஹாபா பெருமக்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஹுதைபா என்று சொல்லக்கூடிய நபித்தோடு அறிவிக்கின்றார். நாங்களாம் ஒன்றா உணவு சாப்பிட்றக்காண்டி அறிந்து இருக்கும்போது ஒரு காட்டரபி அதில் இருந்தார். வேகமாக அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் துவாவெல்லாம் அவங்களுக்கு அப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஆனால் அந்த காட்டரபி வேகமாக உணவு சாப்பிட்றக்காண்டி முனைந்தார், தள்ளிவிட மாதிரி முனைந்தார். அப்போ ஸல்லல்லாஹு தடுத்தாங்க. இது ஷைத்தானுடைய திங்காக இருக்குது, நீ என்ன செய்யணும், ஷைத்தான் இந்த உணவை உண்ணுவான், பிஸ்மி சொல்லி தான் உண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். ஏராளமான சம்பவங்கள் வருகிறது. ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள், ஷைத்தானுடைய எல்லா விதமான கெடுதிகள் வரக்கூடிய அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினமும் ஓதக்கூடிய சுன்னத்தான மஸ்னூன் துஆக்கள் நமக்கு வச்சுருக்காங்க. ஷைத்தான கெட்ட ஜின்னு அல்லாஹ் ஜல்லஷானு தருவான், அல்லது யுவஸ்விஸ் ஃபீ ஷுதூரின்னாஸ் மின ஜின்னத்தி வன்னாஸ், மனிதர்களிலிருந்தும் கெட்ட ஜின்னுகளிலிருந்தும் இந்த மாதிரி பல வசுவாஸ் பண்ணக்கூடிய ஷைத்தான் இந்த ஜின்னிலிருந்து அல்லாஹ்வை பாதுகாப்பு தருவாய் என்று நம்ம குல்லுரப்பின் நாஸ் சூறாவை ஓதுவோம். ஃபலக்கு நாசு இந்த சூறாவெல்லாம் ஓதி பாதுகாப்பு தருவோம். ஆயத்து குர்சியெல்லாம் ஓதி நம்ம பாதுகாப்பு தருவோம். அப்போ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம ஒவ்வொரு நேரங்களும் செய்கின்ற பொழுது அந்த துவா இருக்கிறது பாதுகாப்பு தரக்கூடிய விஷயம். இவ்வளவு ஜின்னுடைய தொந்தரவு, ஜின்னு நம்மளோட அதிகமான சக்தி உள்ளதாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஜின்னு 3 விதமான முறையில் அல்லாஹ் படைக்கப்பட்டிருக்காங்க. ஒன்று, அது பறந்து செல்லக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. 2வது, பாம்பு நாய் போன்ற உருவத்தில் அது வரும், அப்படின்னு ஜின்னுடைய சக்தி வரும். 3வது, பயனாளிகள் மாதிரி ஒரு ஊர்களுக்கு வந்து பயனாளி வந்து தங்குற மாதிரி தங்கி வந்து நம்முடைய தொந்தரவு பண்ணக்கூடிய பெரும் காடுகளில், மலைகளில், பாலடைந்த வீடுகளில், பாலடைந்த உள்ளங்களில், குர்ஆன் ஓதாத வீடுகள், பாலடைந்த அந்த உள்ளங்கள், நீ சம்பந்தமாக இல்லாத அந்த மனிதர்கள், கெட்ட ஹராம் செய்யக்கூடிய அந்த மனிதர்களுடைய நிலையெல்லாம் வரக்கூடிய அந்த ஷைத்தான் வந்து பாதுகாப்பு தேர்வு அப்படின்னு சொன்னால் சுன்னத்தான தினமும் ஓதக்கூடிய சுன்னத்தான மஸ்னூன் துஆக்கள் இருக்குது. நம்மெல்லாம் பார்க்குறோம். மஸ்ஜிதுக்குள்ளே நுழையும் போது ஓதுறது, வெளியே போகும்போது ஓதுறது, குறிப்பாக பாத்ரூமுக்குள்ளே போகும்போது அல்லாஹ் ஹுபுசி வல் ஹபாயிஸ், அல்லாஹ் பெரிய ஆண் ஷைத்தான் அந்த பெண் ஷைத்தான் எங்களை பாதுகாப்பு தருவாய் என்று நம்ம ஓதி நம்ம நுழைய சொல்லுவாங்க. அப்போ அந்த இருக்கக்கூடிய ஷைத்தான் இருக்கக்கூடிய அந்த பாத்ரூம்களில் நம்ம துவா ஓதி நம்ம செல்லுவது. அது மாதிரி சாப்பிடும்போது பிஸ்மில்லா வாலாபால் சொல்லி நம்ம சாப்பிடுவது. அது மாதிரி பள்ளிக்குள்ளே போகும்போது துவா ஓதி வருவது. அப்போ அந்த ஷைத்தானுடைய தீர்ந்து தப்பிக்க முடியும். ஏராளமான துவாக்கள் இருக்கிறது. ஒது செய்கின்ற பொழுது ஓதுகின்ற துவா,
அது மாதிரி வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஓதும் துவா, வெளியே போகும்போது துவா, வியாபாரம் செய்யும் போது ஓதும் துவா, திருமணத்தின் போது ஓதும் துவா, கணவன் மனைவிக்கு மத்தியில் வீடு கொடுக்கும்போது ஓதும் துவா, குழந்தைகளை நம்ம அவங்க ஓதுவதற்காக வேண்டி நம்ம ஆரம்பிக்கும் போது ஓதும் துவா, இரவு படுக்கின்ற போது ஓதும் துவா, தண்ணீர் அருந்துகின்ற ஓதும் துவா, இப்படி அன்றாட துவாக்கள் ஏராளமான ஆயிரக்கணக்கான துவாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தாங்க. சொன்னால் சும்மா நம்ம அதை விளையாடுறதில்ல, அது சும்மா படிக்கிறதில்ல, அது உள்ளூர் ரீதியான முறையில் விளங்க வேண்டும், உள்ரங்கமான முறையில் விளங்க வேண்டும். இவ்வளவுக்கு மத்தியிலே ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள், இன்ன ஷைத்தான எஜிரி இன்சான் மஜ்ரத்தம், மனிதனுடைய ரத்தத்தில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த ஷைத்தானை விரட்டக்கூடிய அந்த அவ்வளோ நம்ம வாழக்கூடிய வளைகின்ற பொழுது அவ்வளவுக்கு ஷைத்தானுடைய உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். வெளியில் போனால் வந்தால் அனைத்து இடத்துலையும் ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சி, துனியாவுடைய பலவிதமான சூழ்ச்சி. அந்த இடத்துல அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான குர்ஆன் ஷரீஃப் நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், தொழுகை கொடுத்துருக்கிறான், மஸ்னூவான துவாக்கள் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அந்த நிலையில நம்ம அப்படியே பின்பற்றி தொழுகக்கூடியவங்களாக, குர்ஆன் அதிகமான முறையில் குர்ஆன் ஓதக்கூடியவங்களாக, சுன்னத்தான துவாக்களை ஓதக்கூடியவங்களாக நம்மளை வாழ்க்கையை நம்ம அடைந்தோம்னு சொன்னால் அந்த கெட்ட ஷைத்தான், கெட்ட ஜின்னுடைய தொந்தரவு பாதுகாப்படலாம். இதுதான் சுருக்கமான ஒரு பதில். அதாவது உலகத்தில் அம்மா ஹலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புது, மனிதர்கள் ஜின்னுகள் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த படைப்பு உண்மையான படைப்பு இருக்கிறது. அந்த ஜின்னு மனிதர்களை தொந்தரவு செய்யும். நம்ம அந்த ஜின்னு நம்மளை பார்க்க, நம்ம அதை பார்க்க முடியாது, அது நம்மளை பார்க்கும், நம்மளை எல்லா விதத்திலையும் தொந்தரவு செய்யக்கூடிய நிலவுகளை நம்ம எல்லாம் அந்த உதாரணமாக பார்த்தோம். அப்படிப்பட்ட நிலையிலே நமக்கு பாதுகாப்பு பெறுவதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டு தந்துள்ளார்கள். இரவு பகலில் கெட்ட கனவுகள் எல்லாம் அந்த ஷைத்தான் மூலமாக வரும். நோய், அதிகமாக நோய்கள் வரும். இத்ரீஸ் அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய நோய் பற்றுக்கொண்டவங்க துவா செய்ய வரலாறு குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான். அன்னி மஸ்ஸனி ஷைத்தான், அதாகவே இந்த ஷைத்தானுடைய தீன் மூலமாக அதிகமாக வரப்பட்ட இந்த நோயிலிருந்து பாதுகாப்பு தருவாய் என்று அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க ஷைத்தானுடைய பிடியில் துவா கேட்பாங்களாம். அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ அப்படிப்பட்ட சூழ்ச்சிகள் நிறைந்த, ஷைத்தானுடைய தொந்தரவுகள் நிறைந்த, பாதிப்புகள் நிறைந்த இந்த உலகத்திலே நம்ம என்ன செய்யணும்? பாதுகாப்புக்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான துவாக்கள், மஸ்னூன் துவாக்கள், நபி அவங்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை முறைகள் எல்லாம் நம்ம கடைபிடித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் முழுமையான முறையிலே அந்த கெட்ட ஷைத்தானுடைய ஜின்னுடைய தொந்தரவு பாதுகாப்படலாம். அழகான முறையிலே நம்ம எல்லா இடங்களையும் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கற்றுத்தந்தார்களோ, எப்படி ஓதி பாதுகாப்பு பெற்றார்களோ அப்படிப்பட்ட நிலையிலே நாம் எல்லாம் அதிகம் அல்லா இடத்துல துவா செஞ்சு குர்ஆன்களை ஓதி, ரசூல் துவாக்களை ஓதி அந்த கெட்ட ஜின்னிலிருந்து அல்லாஹ் நம்மளை எல்லாம் பாதுகாப்பு செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.